அனைவருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற இயக்குனர், முன்னணி நடிகர் அப்படின்லாம் சொல்ல முடியலனா கூட, ஒரு இயக்குனராகவும், ஒரு நடிகராகவும், அதைத் தொடர்ந்து பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் இந்த நீயா நானா மாரி ஜீல ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து இதுக்கு முன்னாடி தொகுத்து வழங்கி, தீர்ப்பு சொன்னவர், பல பஞ்சாயத்துகளை தீர்த்து வைத்தவர். அது போக பார்த்தீங்கன்னா, திராவிட கொள்கையை மிக தீவிரமாக உள்வாங்கியவர். ஈவேராவ அப்படியே உள்வாங்கி அப்படியே இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் அதற்கு எதிராக திராவிட கொள்கையை விமர்சிக்கிறவர்கள் மீது ஏறிட்டு வந்து அட்டாக் பண்றவர். அது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அல்லது வந்து திராவிட கொள்கையில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன, எப்படிலாம் ஏமாத்துறாங்க, சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு அப்படின்ற பேர்ல எப்படிலாம் உருட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது டென்ஷன் ஆயிடுவாப்ல. அப்படிலாம் இருக்கக்கூடிய பேர் என்னங்க, இந்த பேருக்கு நடுவுல குழப்பம் எனக்கு மட்டும்தான் இருக்குதா, இல்ல உங்களுக்கும் இருக்குதா? பழ கருப்பையா, கரு பழனியப்பன். இந்த பேர் மாறி மாறி சம்டைம்ஸ் உங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதா? எனக்கு ஆயிருக்குது. ட்விட்டர்ல ஒரு ஐடி பார்த்தேன். எனக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்ன போட்டிருந்தாங்கன்னா, பரு கழனியப்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஒரு ஐடியோட பேரு ஃபன்னா இருந்துச்சு. ஒரு வாட்டி சிவசங்கரன், நத்தம் சிவசங்கரன் ஒரு தடவை கால் பண்ணி பேசும்போது, தம்பி இந்த பழ கருப்பையாவும் கரு பழனியப்பனும் சொந்தக்காரங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்க, நான் என்ன சொன்னேன், ஆனா பேர்ல அந்த பழமும் கருவும் 2 பேருக்கும் பொதுவா வருதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க சொந்தக்காரங்களா இருக்கணுமா? அதெல்லாம் இருக்காதுண்ணா அப்படின்னு சொன்னேன். ஆனா பாருங்க, உண்மையிலேயே எனக்கு உங்களுக்கு ஒரு வேளை நெறைய தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு நேத்து முந்தா நேத்து தான் தெரியும். அவரு பெரியப்பா, இவரு மகன். அதாவது தம்பி மகன் அப்படின்னு சொல்லி. அதாவது பழ பெரிய கருப்பையா அப்படின்றது அவருடைய பேராம். சின்ன கருப்பையான்றது அவருடைய தம்பி பேராம். அவருடைய மகன் தான் இந்த கரு பழனியப்பனா. எம்புட்டு கன்ஃப்யூஷன். சொல்லி முடிக்கிறதுக்கே ஒரு மாரி பண்ணுது பாருங்க. இப்போ இவர் ஒரு தீவிர திராவிட சிந்தனையாளர், சாதி மறுப்பாளர், நல்லா நீட்டி முழக்கி கொள்கைகள் பேசக்கூடியவர், தீர்ப்பு சொல்லக்கூடியவர். யாரு? கரு பழனியப்பன். இப்ப பழ கருப்பையா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரும் ஒரு நல்ல திராவிட சிந்தனையாளர். அதுபோக பார்த்தீங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி அவர் சொன்னதாக ஒரு நம்ம ஐயா ஏகலைவன் அவர்கள் தான் சொல்லுவாரு அவருடைய பேட்டிகள் அடிக்கடி. ஐயா கருணாநிதி அவர்களோட அவர் போயிட்டு திமுகல இணையறாரு. திமுகல மட்டும் தான் இணைஞ்சாரான்னு கேட்காதீங்க. சொல்றேன். அப்ப அந்த டைம்ல சொன்னாராம், நான் கலைஞர் கருணாநிதியோடு கந்தர்வ திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்ட்டு. கந்தர்வ திருமணம்னா என்னன்னா, ஒருத்தர் பார்க்காமலே திருமணம் செய்துக்கிற மாரியான ஏதோ சங்க இலக்கியங்கள்ல வரக்கூடிய ஒரு விஷயம் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு நட்பு அல்லது ஒரு உறவு எங்களுக்குள்ள அப்படின்ற மாரி அவரு சொல்லுவாராம். ஒரு மரியாதை நிமித்தமா. அப்படிலாம் இருந்தா கொள்கையாளர் தான் அவரும். இப்ப அவர் மேல வந்து இவரு மகன் வந்து புகார் குடுக்குறாரு. காவல் நிலையம் போறாரு. என்னன்னா 20 வருஷமாங்க. 20 வருஷமா சாதிய கொடுமை நடக்குது எங்க வீட்ல. பாத்தீங்கன்னா, நான் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன். வேற குடும்பம் ரீதியான விஷயம், பெர்சனல் விஷயம்னா கண்டிப்பா நம்ம அத வந்து ரொம்ப டீப்பா போகக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த அளவுல தான் நிறுத்திக்கணும். அந்த அடிப்படையில அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். வேற்று சமூகத்தை சார்ந்தவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால வந்து என்ன தொடர்ச்சியாக மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு கொடுமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாரியான ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போயிட்டு, கரு பழனியப்பன் பழ கருப்பையா மீது வைக்கிறாரு. அதை தொடர்ந்து பேட்டிலாம் கூட குடுத்துட்டு இருக்கிறாரு. இதுல நமக்கு கேட்கணும்னு தோணக்கூடிய கேள்விகள். என்ன அப்படின்னா, நீங்களும் ஒரு திராவிட சிந்தனையாளர், அவரும் ஒரு திராவிட சிந்தனையாளர். குருவி கூட்டுக்குள் குழப்பம் வரலாமா? சொந்தக்காரங்க வேற. நீங்க ஏன் வந்து இத போலீஸு, கோர்ட்டு அப்படின்னு சொல்லி பொது வெளியில அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்குது? ஆ நீங்க போயிட்டு உங்களுக்குன்னே இந்த மாரி தீர்ப்பு, இந்த மாரியான பஞ்சாயத்துகள டீல் பண்ணி விடுறதுக்கு, பார்த்து 2 பேரும் வந்து காம்ப்ரமைஸா போங்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் இருக்கிறாங்களே. நெறைய பேர் இருக்கிறாங்களே. கொளத்தூர் மணி அவர்கள் இருக்காரு. சுப வீரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. முரட்டாளுங்க. அருமையான தீர்வுகளையும், அருமையான தீர்ப்புகளையும் சொல்லக்கூடியவரு. ஆமா. அவர் பெரிய மனுஷன், அத்த சோடு மனுஷன் மீசைய வச்சுக்கிட்டு அங்க கப்புன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர மரியாதை செய்யாம அவர கிராஸ் பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன அப்புறம் திராவிட கொள்கைக்கும், திராவிட கூட்டத்துக்கும் என்ன மரியாதை? அது ஒரு மன வருத்தம். அது பண்ணியிருக்க தேவையில்ல அப்படின்ட்டு. ஏன்னா, என்ன நெனச்சிருப்பாருன்னா, சுபவி ஐயாகிட்ட போலாம் தான், போய் நீதி கேட்கலாம் தான். ஆனா, அவரே அவருடைய குடும்பத்துல கேள்விப்பட்ட செய்தி தான். அவதூறா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஐயா, சுபவி ஐயா, மெய்யா இந்த மேட்டரு. அதாவது நீங்க கரெக்ட்டா சாதி பார்த்து தான் உங்க குடும்பத்திலலாம் நீங்க திருமணங்கள்லாம் பண்றதாக சொல்றாங்கய்யா. பொய்யா தான் இருக்கும். இருக்கும். அப்படி. அப்புறம் சரி, இல்ல வந்து திராவிட போர்வாள், நம்ம குருநாதர் வைகோ இருக்கிறாருன்ட்டு இப்படிக்கா திரும்புனாக்கா,
அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பத்திரிகை கூட சோசியல் மீடியாலாம் பரவுச்சு. அங்கேயும் பொறுப்பா, முறைப்படி சாதி பார்த்து எல்லாம் அந்த அந்த சடங்காச்சாரங்கள்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி தான் அவங்களும் திருமணம் பண்ணியிருக்கிறதாக ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். அப்படி எந்த பெரிய மனுஷங்கிட்டயும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்க முடியல. ஏன்னா பெரிய மனுஷன் பூரா வெளிய பேசுறது ஒரு பேச்சா இருக்குது. உள்ள பண்றது முக்காடு போட்டுட்டு வேற ஒரு வேலையா இருக்குது அப்படின்றதுனால நேரா பாவம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாரு. அது உண்மையா? பொய்யா? அவர்களுக்குள் உண்மையில என்ன பிரச்சனை? வேற ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல இவரு இன்னைக்கு திமுக ஆதரவு ஸ்டாண்ட்ல கரு பழனியப்பன் இருக்கிறதுனாலயும், திமுகவுக்கு எதிரான ஸ்டாண்ட்ல கருப்பையா இருக்கிறதுனாலயும், இதுக்கு பின்னாடி இப்ப எப்படி வந்து யாராச்சும் ஒருத்தர தாக்கணும் அப்படின்னா, ஒண்ணு இந்த பெண்கள வச்சு அவதூறு பரப்புவாங்க. அ அப்படி இல்ல அப்படின்னா, வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் பணம் விஷயத்த வச்சு அவதூறு பரப்புவாங்க. இந்த மாரி சாதி வெறியன் அப்படின்ற மாரி எதனா அவதூறு பரப்புவாங்க. இப்படியும் நடக்குது இல்லையா? இப்ப அண்ணன் சீமான் அவர்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அப்படி இந்த திராவிட கூட்டம் ஒரு பிளான போட்டு, அ ஏன்னா 20 வருஷமா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. 20 வருஷம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட காலம். அத எப்படி எப்படியோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். எப்பயோ அத முடிச்சிருக்கலாம். அல்லது அத பத்தி பேசியிருக்கலாம். இப்ப தேர்தல் சமயத்துல சொல்றதுக்கான காரணம், திமுகவ மிக கடுமையா இப்ப சமீப காலமாக பல கருப்பையா அவர்கள் அட்டாக் பண்ணிட்டு, இந்த எதிர்ல இருக்கிற கூட்டணிக்கு ஆதரவு குடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் மீது அவர் ஒரு எப்படி சொல்றது? அவர அசிங்கப்படுத்தி, களங்கப்படுத்தணுன்றதுக்காக பண்றாங்களோ, இதுக்கு பின்னாடி திராவிட ஒட்டு மீசைகள் இது ஒரிஜினல் பெரிய பெரிய மீசைகள்லாம் இருக்குதோ, அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்யுது. சரி. அ போறாங்க, புகார் குடுக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு பேட்டி குடுக்குறாரு கரு பழனியப்பன். அந்த பேட்டியில நெறைய விஷயங்கள் பேசினாருங்க. அதுல வலிமிகுந்த விஷயங்கள் இருந்தா நம்ம அத மதிக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுல ஒண்ணு சொன்னாரு. அது ஏதோ அவங்க பெரியப்பாவ மட்டும் சொன்ன மாரி இல்ல. பேச்சுங்க. வெளிய பேசுறது சும்மா அப்படியே சமத்துவம்னு பேச வேண்டியது, சாதி மறுப்புன்னு பேச வேண்டியது, உலகத்திலே ஏதோ பெரிய புனிதர்கள் மாரி பேச வேண்டியது, உள்ள இருக்கிறது அத்தன பேரும் அத்தனையும் குப்பன்னு சொல்லி காரி காரி துப்புனாரு. எனக்கு அந்த திராவிடத்தையே காரி துப்புறா மாரியே தோணுச்சு அப்படின்ட்டு இந்தாட்ட ஒருத்தன் சொல்றாங்க அந்த பேட்டிய பார்த்துட்டு. அப்படியா தோணுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டதோட சரி. நான் வேற எதுவுமே சொல்லல. ஆ அப்படி அவர் வந்து டென்ஷன் ஆவுறாரு. இது வந்து ஒரு வெறுமனே ஒரு நபர் மீதான தாக்குதல் இல்ல. ஒட்டுமொத்த இந்த ஐடியாலஜி பேசுகிற கும்பல் மேலேயே இருக்கிற அந்த குறியீடு அதத்தான் வந்து கரு பழனியப்பன் மறைமுகமாக சொல்றாரா? ஏன் அப்படின்னா, சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு வெளிய பேசுறது. அப்புறம் முழுக்க முழுக்க சாதி அடிப்படையிலான அரசியல். ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி, ஒரு மண்டலம். ஐயா நான் ஒசூர்லேருந்து வந்திருக்கிறேங்க அப்படின்னு சொன்னாலே அடுத்த செகண்ட் கவுடாவா? அப்படின்னு கேட்கறது முதற்கொண்டு அப்படி சாதியவே கட்டமைத்து, சாதியையே அடிப்படையாக வைத்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சி, குறிப்பா திமுக அப்படின்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா, வெளிய கடவுள் மறுப்பு அதெல்லாம் பேச வேண்டியது. வீட்டுக்குள்ள அ கடவுள் மறுப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. அந்த மாரி இருக்குது. முழுக்க முழுக்க அதான் கண்ணதாசன் அவர்களுடைய அந்த ஒரு கவிதையில வரும் இல்லையா? "பகுத்தறிவை ஊர் குறைத்து, பணத்தறிவை தனக்கு வைத்து" தொகுத்து வைத்த பொய்களுக்கெல்லாம் சோடனைகள் செய்து வைத்து. எனக்கு ரொம்ப புடிச்ச லைனுங்க அது. பொய்ய சொல்றது மட்டும் முக்கியம் இல்லடா. அத டெக்கரேஷன் பண்ணி சொல்லணும். அதான்டா திராவிடம். அதுதான் திராவிடர்கள். அது அதுல ரொம்ப அழகா வரும். அந்த மாரி ஒரு வேலையத்தான், அந்த மாரி ஒரு வியாபாரத்த தான் கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல பார்த்துக்கிட்டு, இங்க வந்து செழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகுத்தறிவு ஊருக்கு, பணத்தறிவு தனக்கு. பாருங்களேன், ஒரு ஒருத்தரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்க. ஆ அம்புட்டும் சோறும், தண்ணியும் அல்லது சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு மட்டும் இல்லைங்க. கல்லுலருந்து, மண்ணுலருந்து, மலையிலிருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுங்கி ஜீரணம் பண்ணி அப்படி நிக்குது. ஆமா ஒரு ஒரு கட்டையும். சாதாரண கட்டை கிடையாது. திராவிட கட்டைகள். அப்படிங்கும்போது அவங்க பகுத்தறிவ ஊருக்கு சொல்லிட்டு, பணத்தறிவ தனக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்ப இவங்களுடைய வெளிய பேசுறது முழுக்க அந்த சோடனைகள் எல்லாமே வெறும் நாடகம் தான். உள்ள அவர்களுடைய முகமே வேற. அப்படின்ட்டு எல்லா திராவிடர்களையும் அவர் சொல்லல. அவர் வந்து கருப்பையா அவர்களை சொல்லியிருந்தாலும் கூட, இதன் மூலமாக என்னத்தாய்யா இவங்க? யார்தாய்யா இந்த திராவிடர்கள்? பெண் உரிமை பேசுறாங்க. பயங்கரமா வந்து பெண்களுக்கு ஆதரவாக குரல் குடுக்குறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா சமூக ஊடகங்கள்ல பெண்களை மிக தரம் குறைவாக, மிக கேவலமா பேசுறது யாருன்னா, அந்த கும்பலா தான் இருக்குது. சமூக ஊடகத்துல மட்டுமானா இல்ல. மேடையிலயும் அது நாங்க தான் அப்படிங்கிறாங்க. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பெண்ணியத்துக்காகவே குழுக்கள் அமைச்சு இயங்குறோம். அமைப்புகள் கட்டி இயங்குறோம்னு சொல்ல வேண்டியது. ஆனா அந்த அமைப்புகள் மேலயும், அந்த குழுக்கள் மேலயும் 1008 கேவலங்கெட்ட குற்றச்சாட்டுகள். எதுலதான்யா ஒரிஜினலா இருக்கிறீங்க? சாதி, மதம், பெண்ணியம்
எல்லாத்துலயுமே ஊருக்கு ஒரு பேச்சு, தனக்கு ஒரு வாழ்வியலா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாவே இந்த திராவிடம் பேசுகிறவர்களை பார்த்து இவ்வளோ ஆர்டிபிஷியலா யாராச்சும் இருக்க முடியுமா? இவ்வளோ ஹிப்போக்ரிட்ஸா யாராச்சும் இருக்க முடியுமா? அப்படின்ட்டு சமூகம் பேசுதுங்க. ஆ இதுல நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? ஏன் சுபவி ஐயா அவர்கள்கிட்ட போயிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்டுருக்கலாமேன்ட்டு. கேட்டுருக்கலாம். சுபவி ஐயா டக்குன்னு என்ன சொல்லிருவாருன்னா, "ஏப்பா 20 வருஷமா அப்படின்ற, 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஏன் சொல்ற?" அப்படின்ட்டாருன்னா என்ன பண்றது? ஏன்? ஏன்னா, வைரமுத்து அவர்களுடைய அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அந்த மாரி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? பாடகி சின்மயி அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகள். அந்த நேரத்துல ஐயா சுபையா அவர்கள் சொன்னது அதுதான். அப்பயே சொல்ல வேண்டியது தானே! இத்தன வருஷம் கழிச்சு சொன்னா, அது எப்படி ஒத்துக்க முடியும்னு சொல்லி பேசி, அதனால் பல எதிர்வினைகளை எதிர்கொண்டவர் தான் ஐயா சுபையா அவர்கள். அப்படின்னும்போது, அ அந்த கூட்டம் தானே இது. அந்த கூட்டத்துக்கிட்ட போய் நீதி கேட்டா, அப்ப 20 வருஷமா என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு தான் பாவம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு கரு. பழனியப்பன். இதுல இன்னொரு விஷயமும், இந்த இரட்டை எழுத்து இனிஷியல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? கரு, பழ, சுப அப்படின்ட்டுலாம் வச்சிருக்காங்க இல்லையா? அப்படி இரட்டை எழுத்துல இனிஷியல் வச்சிருந்தாங்கன்னா, ஆ அ அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு சாதிய அடையாளம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இப்படி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் என்று. அப்ப அந்த சாதி அடையாளத்தையே எதிர்க்கக்கூடிய, தீவிரமான சாதி மறுப்பை பேசக்கூடிய கரு. பழனியப்பன் அவர்கள், பழனியப்பன் அவர்கள்ன்னு வச்சுட்டு போயிருக்கலாமே. எதுக்கு அந்த பேட்டர்ன்ல வச்சிருக்காருன்னும் ஒருத்தர் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது நேத்து கேள்வி எழுப்புனாருங்க. மொத்தத்துல என்ன அப்டின்னா, திராவிடம் அப்டின்னு சொல்லி நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் எப்படி வாழணும்னு போதிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஐடியா குடுப்பாங்க. சரி நீ எப்படிப்பா இருக்கிற? அப்டின்னா, ஆ ம் அப்டிதான் இருப்பாங்க. அதுதான் திராவிடர்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.